பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னா, மக்களோடு நாம் இயக்கம் அப்படின்ற எங்களோட இயக்கம் கடந்த மாதம் 6ஆம் தேதி தமிழக நீதி கட்சி நடத்திய பெருந்துறையில விஜயமங்கலம் டோல்கேட் அருகில நடந்த மாநாட்டுல மக்கள் அதிகாரம் என்ற தலைப்புல தேர்தல் அறிக்கை கையேட வெளியிட்டிருந்தோம். எங்களோட இந்த தேர்தல் அறிக்கை கையேட முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த அண்ணன் கருப்பண்ணன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் முன்னிலையில இந்த தேர்தல் அறிக்கை கையேட வெளியிட்டிருந்தோம். இந்த தேர்தல் அறிக்கை கையேடோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களோடு நாம் இயக்கம், தமிழக நீதி கட்சி, உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம், இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து உருவாக்கிய ஒரு தேர்தல் அறிக்கை கையேடு. இந்த மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் மக்களை சென்றடையணும். அப்படி சென்றடையணும் அப்படின்னா ஆளும் தரப்பு, ஆளப்போகின்ற தரப்பு அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இந்த திட்டங்களை யாரு முன்னெடுத்து செய்ய விருப்பப்படுறாங்களோ அவங்களோட சேர்ந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்ற எண்ணத்துல இந்த தேர்தல் அறிக்கை கையேட அனைத்து கட்சிக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்து முதலாக தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்களிடம் இந்த தேர்தல் அறிக்கை கையேட கடந்த 22ஆம் தேதி நாங்க அவரை நேரில் சந்திச்சு இந்த தேர்தல் அறிக்கை கையேட்டை கொடுத்தோம். இந்த தேர்தல் அறிக்கை கையேட்டை எங்க முன்னாடியே உட்காந்து படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கிற திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, இதை நாங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும், நாங்க தலைமையில பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஒரு சில திட்டங்களை விவரிச்சு எங்ககிட்ட சொன்னாரு. சரி, ஓகே அப்படின்றத வரைக்கும் நாங்க வந்துட்டோம், மறுபடியும் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். 22ஆம் தேதி இந்த அறிக்கையை அவர்கிட்ட கொடுக்குறோம். 23ஆம் தேதி வேலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் எங்க புக்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு அரசு பள்ளிகளிலேயே உரிய நடைமுறை சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை எங்க புக்ல 10ஆம் பக்கத்துல நாங்க வச்சிருக்கோம். இந்த திட்டத்தை வெள்ளூர் மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசுறாரு அடுத்த நாளே. சரி, ஓகே, நம்மளோட திட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிச்சு நம்மளை அழைப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல நாங்க மீண்டும் அவங்களோட அழைப்புக்காக காத்துட்டு இருந்தோம். ஆனா அவங்ககிட்ட இருந்து எந்த அழைப்பும் வரல. இருந்தாலும் நம்மளோட திட்டத்தை பேசியிருக்காரு அப்படின்றதுக்காக நன்றி நாங்க தெரிவிச்சிருந்தோம். அவரை கூப்பிட்டு நேரடியாக நன்றி தெரிவிச்சிருந்தோம். ஆனா இது நாள் வரைக்கும் எங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான அழைப்பும் வரல. மீண்டும் இது தொடர்ந்து இருக்கு பாத்தீங்கன்னா, நேற்று மகளிர் தின பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் மீண்டும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்களோட மக்கள் அதிகாரம் தலைப்புல வெளியிட்டு இருக்கிற தேர்தல் அறிக்கை கையேட்டுல இருந்து மீண்டும் 2 திட்டங்கள் எடுத்து பேசியிருக்காரு. அது என்ன திட்டம் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயமாக்கப்படணும். அதுக்கு ஒரு தூண்டுகோலாக மாசம் ஒரு 1000 ரூபாய் திட்டத்தை நாங்க இந்த தேர்தல் அறிக்கை கையேட்டுல நாங்க அறிவிச்சிருந்தோம். இதை பட்டிட்டிங்கரிங் பார்த்து அவங்க ஒரு 3000 ரூபாய் சேர்த்து போட்டு 15,000 தரேன்னு சொல்லி இதே அறிக்கையை நேற்று வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு அறிக்கையான மகளிரோட முன்னேற்றத்தை கருதி மகளிரை மாசம் ஒரு 2000 3000 அவங்க கையில கொடுத்து அவங்கள சோம்பேறிகள் ஆக்காம மகளிரோட முன்னேற்றத்திற்காக அவங்களுக்கு ஒரு மானிய கடன் கொடுத்து அவங்கள ஒரு தொழில் முனைவோர் ஆக்குவோம் அப்படின்றதுக்காக ஒரு திட்டத்தை 5 லட்சம் ரூபாய் மானிய கடன் அரசு வழங்கலாம் மகளிருக்கு அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்க எங்களோட புக்ல வச்சிருந்தோம். அதையும் நேற்று விஜய் அவர்கள் மகளிருக்கு மானிய கடன் 5 லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு இந்த திட்டத்தை எடுத்து பேசியிருக்காரு. பேசின வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா எங்களோட அனுமதி இல்லாம மீண்டும் மீண்டும் எங்களோட திட்டங்களை பேசுறாங்களோ ஒழிஞ்சு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான அழைப்பு அவங்க கொடுக்கல, எங்ககிட்ட எந்த விதமான கன்சல்டேஷனும் பண்ணல. இதனால நேற்று அவர்களை தொடர்பு கொண்டு பேசணும், மக்களோட நாம் இயக்கம் சார்பாக நான் தான் அவங்களை தொடர்பு கொண்டு பேசினேன். எங்களோட திட்டங்களை பேசுறீங்க, எங்ககிட்ட இது வரைக்கும் எதுவும் கன்சல்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டோம். அதுக்கு அவர் அருண்ராஜோட பிஏ என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தோன்றது எங்களுக்கு தோன்றாதா அப்படின்றாரு. உங்களுக்கு தோன்ற திட்டம் எங்களுக்கு தோன்றாதா அப்படின்னு கேட்கறவங்க, நாங்க புக்கை கொடுக்கும் போதே இந்த திட்டம் எங்கிட்ட இருக்குதுன்னு நீங்க சொல்லிருக்கலாம். அதை நீங்க சொல்லல. இந்த திட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல நாங்க புக்கு கொடுத்தப்ப அவர் படிச்சு பார்த்த இன்னொரு திட்டத்தையும் நான் அந்த இடத்துல சொல்றேன். 20 கிராமங்கள் தோறும் மின்மயானம் அமைக்கப்படணும், தீண்டாமை ஒழிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 20 கிராமத்துக்கும் மின்மயானம் அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா இது அவங்களோட தேர்தல் அறிக்கை வரும் அப்படின்ற இது எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அதையும் பர்டிகுலரா அருண்ராஜ் அவர்கள் இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, இதை செயல்படுத்தலாம் அப்படின்ற அந்த இடத்துல எங்ககிட்ட பதிவு பண்றாரு. இந்த திட்டங்களை எல்லாம் எங்ககிட்ட ஓப்பனா சொல்றாரு, இதெல்லாம் நல்லா இருக்கு, பயன்படுத்தலாம், நான் தலைமையில பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான அழைப்பும் வரல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னா, எங்களோட திட்டங்களை எடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள தமிழக வெற்றி கழகம் அதுக்குண்டான அங்கீகாரத்தை எங்களுக்கு ஏன் வழங்கல, எங்களை அழைத்து ஏன் பேசல அப்படின்றத எங்களோட ஆதங்கமா இருக்கு. ஒரு அரசியல் மாற்றம், ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேர்மையான அரசியல் நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி நேர்மையற்ற அரசியலை செயல்படுத்தக்கூடிய கீழ்மட்ட தலைவர்களை வச்சு நீங்க எப்படி நேர்மையான அரசியல் முன்னெடுப்பீங்க அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு எங்களுக்கு. இதை நாங்க இந்த பிரஸ் மீட் மூலியமா விஜய் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கோம்.
அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கை கையேடு அருண்ராஜ் அவர்கள் தலைமை கொண்டு போய் சேர்த்திருக்காரான்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப தான் உருவாக்கின ஒரு திட்டம் மாதிரி தலைமை கொண்டு போயிட்டாரா அப்படின்றது எங்களுக்கு ஒரு முழு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாடு பூரா நாங்க தேர்தல் அறிக்கைக்காக ஒவ்வொரு இயக்கங்களையும் அரவணைக்கிறோம், ஒவ்வொரு என்ஜிஓஸையும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இது வரைக்கும் தராங்களானா கேள்விக்குறியா இருக்கு. இது தமிழக வெற்றி கழகம் தலைமை இதுல உடனடியாக தலையிடணுன்றது எங்களோட கோரிக்கை. நீங்க